ஓய் சொல்லு ஓய். என்னடி அந்த போட்டோ? மாத்தி மாதிரி இருந்தா எப்படி இருப்பேன்னு ட்ரை பண்ணேன். உன் பொண்டாட்டி இல்ல காதல் அதிகமாகுமோன்னு பார்த்தேன். நோ மாயா, டோன்ட் டு தட். நீயாவே இரு. ஐ லவ் மஹதி, இல்லன்னு சொல்லல. பட் மாயாவையும் பிடிக்கும்ல. சோ என்கிட்ட இருந்து மாயாவை பிரிச்சிடாத. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. பை. Oh. Oh. Turururu. Sorry. அம்மா. அம்மா. அம்மா, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்ல. ஆனா நீ இப்போ என் கூட இல்ல. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம உனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன். ஐயோ கியூட்டி. இன்னைக்கு சம்பந்தம் பார்க்க ஒருத்தர் வந்தாருமா. ஹைதராபாத்ல பெரிய டாக்டரா. ரொம்ப அழகா இருந்தான். அவன் குரல் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. சூப்பரா இருக்கான். அப்பா அப்பா அவ்வளோ சீன் அவனுக்கு. எல்லாம் ஒரு கனவு மாதிரி நடந்துச்சுமா. அப்பா கூட உடனே ஒத்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட கல்யாணம் அவர் கூட தான் நினைக்கிறேன். நீ இருந்தா நல்லா இருந்திருக்குமா. புது வீடு ரொம்ப நல்லா இருக்குமா. அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. என்னை விடவே மாட்டாரு தெரியுமா. 24 மணி நேரமும் என் கூடவே இருக்காரு. அமர காதலன். உண்மைதான். என்னக்கா இன்ட்ரெஸ்டிங்கா ரொமான்ஸ்லாம் இல்லையா? அவன் செத்துட்டா நல்லா இருக்குன்னு தோணுதுமா. இருபத்தி 4 மணி நேரமும் என் கூட இருந்தா அது காதல்னு நினைச்ச. காம பிசாசுமா இவ. அவருக்கு எப்பவுமே என்ன வேணும்னு தான் பாத்துக்கிட்டாரே தவிர என் கவலையையும் சூழ்நிலையையும் கண்டுகிட்டதே இல்லை. காலத்தை பார்க்க மாட்டான், இடத்தையும் பார்க்க மாட்டான். வேணா வேணான்னு கெஞ்சனாலும் கேட்க மாட்டாமா. கதவை திறக்கிற சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வாட்டியும் அவன் கிட்ட வரான்னு நினைச்சு பாக்குறப்பவே என் மூச்சு நின்னு போயிருமா. செவத்துக்கு காது இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த செவத்துக்கு மட்டும் கண்ணு இருந்தா என்னைக்கோ ஒரு நாள் உடைஞ்சு விழுந்து இவனை கொலையே பண்ணிடுமா.
என்ன மாயா சடனாக வர சொல்லியிருக்க? ராஜ் கூட இல்ல, போர் அடிச்சது. அவன் கூட குடிக்கலான்னு தோணுச்சு, வர சொன்னேன். ஏன் சத்யா வேண்டாமா? ஏய் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலாக கேட்டேன். ஷல் வி ட்ரிங்க்? வை நாட்? கண்டிப்பா. ஹே, லெட்ஸ் ட்ரிங்க் பை த பூல். வாவ் எக்ஸைட்டிங். கம் கம். உன் கூட உட்காந்து இப்படி குடிக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? ச்சே சும்மா இருடா. எத்தனை வாட்டி நம்ம சேர்ந்து குடிச்சிருக்கோம். சே அப்படிலாம் இல்லை. நானும் ராஜு சேர்ந்து சரக்கு அடிக்கும் போதெல்லாம் மகத்தி எங்கேயோ உட்காந்துருப்பா. இப்போ மகத்தியே சரக்கு ஊற்றி கொடுக்குறான்னா செம்ம எக்ஸைட்டிங். சொல்ல மறந்துட்டேன், முந்தின நாள் உங்க அப்பா அது மகத்தியோட அப்பா கால் பண்ணியிருந்தாரு. ராஜுவோட ஜாதகத்துல டேஞ்சர் இருக்கான், அவன்கிட்ட மறக்காம சொல்லுங்கன்றாரு. அவன்கிட்ட என்னத சொல்ல, அவனுக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கையே இல்ல. சில்லி ஃபெல்லோ. ஆமா உனக்கு நம்பிக்கை இருக்கா? நோ, அதெல்லாம் நம்ப மாட்டேன். பட் பி கேர்ஃபுல். ராஜு கிட்ட சொல்லிடு. என்ன சத்யா, ராஜ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன நல்லா பாத்துக்க நீ இருக்கல்ல. ஏன் தட் இஸ் தேர் நோ. நீ எதுக்கும் கவலைப்படாத மாயா, அவனுக்கு என்னன்னாலும் உன்னை பாத்துக்க. நான் இருக்கேன்ல, ஐம் தேர் நோ. யூஸ் மீ மா. சத்யா சத்யா மாதே. மாயா மாயா என்ன மாயம் பண்ணமா உண்மையை நீ? சொல்லு, உனக்கு மாத்தி மேல ஃபீலிங்ஸ் இருக்குல்ல? ஏய் நோ கமெண்ட்ஸா? சொல்லு சத்யா, ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா?